ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டிங்கிறது டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் இஸ் டிபெண்ட் ஆன் டெம்பரேச்சர். அதாவது கண்டக்டரில் டெம்பரேச்சர் மாறுறதுனால எப்படி இருக்குது, இன்சுலேட்டரில் எப்படி இருக்கும், செமிகண்டக்டரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்லி ஃபவுண்ட் தட் ஃபார் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ கண்டக்டர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அக்கார்டிங் டு த எக்ஸ்பிரஷன். கண்டக்டரில் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது ரெசிஸ்டிவிட்டியும் அதிகமாகும். இது எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா ரோ டி ஈக்குவல் டு ரோ நாட் இன்ட்டு 1 + ஆல்ஃபா இன்ட்டு டி மைனஸ் டி நாட். Rho T is the resistivity of a conductor at T degree Celsius. Rho naught is the resistivity of the conductor at some reference temperature T naught, usually at 20 degree Celsius. இதுக்கு முந்தின டேப்லர் காலத்தில் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டிவிட்டியோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து செமிகண்டக்டர், இன்சுலேட்டர், கண்டக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து 20 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருந்தாங்க. அதுதான் ரெஃபரன்ஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ஃபா இஸ் த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா என்ன? It's defined as the ratio of increase in resistivity per degree rise in temperature to its resistivity at T0. அதாவது எதுக்கு இடையில் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுனால அதோட ரெசிஸ்டிவிட்டி எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது, அதுக்கும் T0 டிகிரி செல்சியஸில் அதோட ரெசிஸ்டிவிட்டிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. 2.27 ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆல்ஃபா ஈக்குவல் டு ரோ டி மைனஸ் ரோ நாட் பை ரோ நாட் இன்ட்டு டி மைனஸ் டி நாட்னு நம்மளுக்கு கிடைக்கும். ரோ டி மைனஸ் ரோ நாட்ங்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி டெல் ரோ பை பீனா ரோ நாட் இன்ட்டு டெல் டி. டெல் ரோ இஸ் ஈக்குவல் டு டெல் டி மைனஸ் டெல் ரோ இஸ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி ஃபார் அ சேஞ்ச் இன் temperature. Del T is equal to T minus T naught. Its unit is per degree Celsius. Coefficient of resistivity ஓட temperature coefficient of resistivity ஓட unit per degree Celsius. Alpha of conductors. ஆல்ஃபாங்கிறது temperature coefficient of resistance. கண்டக்டருக்கு அது பாசிட்டிவாக இருக்கும், அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். If the temperature of a conductor increases, the average kinetic energy of electron in the conductor increases. This results in more frequent collisions and hence the resistivity increases. Even though the resistivity of conductors like metals varies linearly for wide range of temperatures, there also exists a non-linear region at very low temperatures. The resistivity approaches some finite value as the temperature approaches absolute zero as shown in the figure 2.13. First diagram, temperature difference of resistivity for a conductor. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் லீனியர் ரீஜியன் அட் லோ டெம்பரேச்சரில் நான் லீனியர் ரீஜியனாக இருக்கும், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, கர்வ்டு பாத் மாதிரி இருக்கும். ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஏ பை எல். இதை வந்து டி டிகிரி செல்சியஸில் கண்டக்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா RT is equal to R0 into 1 + alpha into T minus T0. The temperature coefficient of resistance can also be obtained from the equation. இதுலேருந்து temperature coefficient பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி எப்படி எழுதணுமோ அதே மாதிரி தான். ஆல்ஃபா ஈக்குவல் டு RT minus R0 by R0 into T minus T0. ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/R into R0 into del R by del T. del Rங்கிறது சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ், del Tங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். செமிகண்டக்டர்ஸ். For semiconductors, the resistivity decreases with the increase in temperature. இது அப்படியே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறதா. as the temperature increases, the more electrons will be liberated from their atoms. Refer unit 9, conduction in semiconductors. Hence the current increases and therefore the resistivity decreases. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்க. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி இஸ் கால்ட் தெர்மிஸ்டர். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா தெர்மிஸ்டர். the typical values of temperature coefficient of various models எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. We can understand the temperature dependence of resistivity in the following way. In session 2.1.3 we have shown that the electrical conductivity sigma equal to Ne square tau by m, rho equal to m by Ne square tau. The resistivity of the material is depend on the inversely proportional, அதாவது mங்கிறது எலக்ட்ரானோட மாஸ், அது கான்ஸ்டன்ட். nங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ங்கிறது சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் an எலக்ட்ரான், இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட், மற்ற ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த நம்பர் டென்சிட்டி ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஒன்று, செகண்ட் ஒன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன்ஸ். இது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான்
ரெசிஸ்டிவிட்டி இருக்கும். இன் மெட்டல்ஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், த ஆவரேஜ் டைம் பிட்வீன் த கொலிஷன் டிக்ரீசஸ் அண்ட் n இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். என்னங்கிறது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன் செமிகண்டக்டர்ஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், n increases and tau decreases, but increase in n is dominant than decreasing tau, so that overall resistivity decreases. மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு கீழே போகும்போது அந்த மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் 0 ஆயிரும். அந்த டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அல்லது டிரான்சிஷன் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. அந்த மெட்டீரியலோட இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் சூப்பர் கண்டக்டர்ஸ். அதாவது ரெசிஸ்டன்ஸ் 0வாக இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சரை டிரான்சிஷன் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எந்த மெட்டீரியலுக்கெல்லாம் இருக்கோ அந்த மெட்டீரியல்ஸை சூப்பர் கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேமர்லிங் ஒன்ஸ் அப்படிங்கிறவர் 1911 கண்டுபிடிச்சார். மெர்க்குரியோட டிரான்சிஷன் ஆர் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் 4.2 கெல்வின். எலக்ட்ரிக் எனர்ஜி அண்டு பவர் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், இது 10th நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டக்டரோட எண்டில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும்? ஹை வோல்டேஜ் டு லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் டு லோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தாவே அங்கே கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ டயக்ராமில் கொடுத்த மாதிரி ஏலேருந்து பிக்கு வந்து கரண்ட் டிக்யூங்கிற அளவு சார்ஜ் வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அதே அளவு சார்ஜ் சி டு டி வந்து மூவ் ஆகி மறுபடியும் எங்கே வந்திருக்கும்? அதே ஏங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கும். ஏ டு பியில் எந்த அளவுக்கு வந்து சார்ஜ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு அதோட கைனட்டிக் அதோட எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இட் கெயின்ஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ ஈக்குவல் டு வி இன்ட்டு டிக்யூ. இது வந்து நம்ம ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். chemical and the chemical potential energy of the battery decreases by the same amount. அந்த ஒரு சார்ஜ் மூவ் ஆகிறதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் தேவையோ அந்த ஒர்க் டன் பேட்டரியிலேருந்தே நம்மளுக்கு லாஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். when this charge dq passes through resistor it losses the potential energy. டிங்கிற அதே பொட்டன்ஷியல் எனர்ஜியை லாஸ் பண்ணியிருக்கோம். due to collision with the atoms in the resistor and again reaches the point A. This process occurs continuously till the battery is connected in the circuit. Battery connect ஆகிருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். The rate at which the charge loses its electrical potential energy in the resistor can be calculated. The electrical power P is the rate at which the electrical potential energy is delivered. P equal to du by dt. 10th வந்து power equal to எனர்ஜி பை டைம்னு தான் பார்த்துருப்போம். இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. பி ஈக்குவல் டு டியூ பை டிடி. டியூக்கு பொதுவாக வி இன்ட்டு டிக்யூ, டிக்யூ பை டிடினா ஐன்னு வரும். அப்போ பி ஈக்குவல் டு விஐ. திஸ் எக்ஸ்பிரஷன் கிவ்ஸ் த பவர் டெலிவர்டு பை த பேட்டரி டு எனி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் where I is the current passing through it and V is the potential difference across it, and SI unit of electrical power is watt. Commercially, the electrical bulbs used in houses come with the power and voltage rating of 5 watt, 30 watt, 60 watt, 220 volt, etc. Usually these voltage ratings refers AC RMS voltages. For a given bulb, if the voltage drop across the bulb is greater than the voltage rating, the bulb will fuse. இதெல்லாம் வந்து நம்ம 10th படிச்சிருக்கோம். ஓம்ஸ்லா படி V ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணால், விக்கு பொதுவாக ஐஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் P ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆருங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதே மாதிரி ஐக்கு பொதுவாக V பை ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணால் V ஸ்கொயர் பை ஆர். இந்த ரெண்டுமே பவருக்கான ஃபார்முலா தான். The electrical power produced by a resistor is I square R. It depends on the square of the current. Hence, if current is doubled, the power will increase by 4 times. Similar explanation holds true for voltage also. The total energy used by any device is obtained by multiplying the power and duration of the time when it's on. Energy kind of formula power into duration or power into time. If the power is in watts and the time is in seconds, the energy will be in joules. In practice,
எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் மெஷர்ட் இன் கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவரில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். 1 கிலோவாட் ஹவருங்கிறது 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. வீட்டில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது 1 யூனிட் 2 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட் ஹவர். கிலோவாட் ஹவரை ஜூலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர் 1 கிலோவாட்டுங்கிறது 1000 வாட், 1 ஹவருங்கிறது 3600 செகண்ட்ஸ். அப்போ 1000 × 3600 ஈக்குவல் டு 3.6 × 10⁶ ஜூல்னு வரலாம், அல்லது 36 × 10⁵ ஜூல். 1 கிலோவாட் ஹவர் ஈக்குவல் டு 36 × 10⁵ ஜூல் ஆர் 3.6 × 10⁶ ஜூல். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The Tamil Nadu Electricity Board is charging for the amount of energy you use and not for the power. அதாவது எப்போவுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணுறோம் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அப்படின்னா அது எனர்ஜிக்காக மட்டும்தான், பவரை பேஸ் பண்ணி அது யூஸ் பண்ணுறது இல்லை. அதாவது பவரை பொறுத்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறது இல்லை அப்படின்னு இருக்காங்க. A current of 1 ampere flow through a potential difference of 1 volt produces a power of 1 watt. Power equal to VI. 1 volt பொட்டன்ஷியல் இருந்துச்சு அப்படின்னா 1 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா அதோட டோட்டல் வேல்யூ 1 வாட்னு சொல்கிறாங்க பவர். எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. தென் எலக்ட்ரிக் செல்ஸ் அண்ட் பேட்ரிஸ். செல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய டிவைஸ் தான், இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எலக்ட்ரிக் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் செல் கன்வெர்ட்ஸ் கெமிக்கல் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. It contains 2 electrodes. One is positive and negative electrodes. கார்பன் அண்ட் ஜிங்க் எதாக வேணாலும் இருக்கலாம். தென் அதோட இமர்ஸ்டு இன் அண்ட் எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து அந்த கெமிக்கல் எனர்ஜி நம்மளுக்கு எலக்ட்ரிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. செவரல் எலக்ட்ரிக் செல்ஸ் கனெக்டட் டுகெதர் டு ஃபார்ம் அ battery. When a cell or battery is connected to a circuit, electron flow from the negative terminal to the positive terminal through the circuit. By using chemical reactions, a battery produces potential difference across its terminal. This potential difference provides the energy to move the electron through the circuit. Commercially available electric cells and batteries are shown in the figure. Then electromotive force and internal resistance. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு செல் ஆர் பேட்டரியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான், டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல், அதை தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 5 வோல்ட் பேட்டரி, 10 வோல்ட் பேட்டரி, 9 வோல்ட் பேட்டரின்னெல்லாம் சொல்கிறாங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடோட பொட்டன்ஷியல் மைனஸ் நெகட்டிவ் டெர்மினலோட பொட்டன்ஷியல், இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை தான் இங்கே எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. A battery or cell is called a source of electromotive force. The term electromotive force is a misnomer since it does not really refer to a force. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பொட்டன்ஷியல் எதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா பேட்ரி ஆர் செல்லுலேருந்து வோல்டேஜ் ப்ரொவைடட் பை த பேட்ரி when no current flows in the external circuit. ஏன்னா அது பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினலுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் இஎம்எஃப்னு சொல்கிறோம். அது வந்து எந்த ஒரு கரண்ட்டையும் வந்து எந்த ஒரு சர்க்கியூட்டும் வந்து க்ளோஸ் ஆகிறதுனால இது வந்து ஓப்பன் சர்க்கியூட், இதுலேருந்து நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகாது. எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் a battery or cell has to do move a certain amount of charge around the circuit. It's denoted by the symbol psi. An ideal battery has zero internal resistance and the potential difference across the battery is equal to the EMF. In reality, the battery is made of electrodes and electrolyte. There is a resistance to the flow of charges within the battery. This resistance is called internal resistance. For a real battery, the terminal voltage is not equal to the EMF of the battery. A freshly prepared cell has low internal resistance and it increases with aging. EMFங்கிறது ஓப்பன் சர்க்கியூட்டில் இருக்கும்போது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் டெர்மினல்ஸ் இடையில் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இன் பொட்டன்ஷியல்.
தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியல் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா இஎம்எஃப்பும் அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரியலாக பார்க்கும்போது ஒரு பேட்ரி அப்படிங்கும்போது எலக்ட்ரோலைட்ஸ்னால் ஆனதுனால கண்டிப்பாக இஎம்எஃப்க்கும் அதோட 2 எண்டுக்கு இடையில டெர்மினல் க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும்போது அதோட வெளியே வரக்கூடிய நம்மளுக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கும் கண்டிப்பாக வேரி ஆகும். அது எதனால் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிட்டர்மினேஷன் ஆஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம எந்த ஒரு சர்க்யூட்டும் இல்லாதப்போ ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கிறப்ப நம்ம வந்து அதோட இஎம்எஃப்பை கால்குலேட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து அதுக்கு ஸ்மால் ஆருங்கிற இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். The EMF of a cell psi is measured by connecting a high resistance voltmeter across it without connecting the external resistance. எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் எதுவும் இல்லாதப்போ ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறோம். அது நம்மளுக்கு இஎம்எஃப்பை கால்குலேட் பண்ணுது. since the voltmeter draws very little current for deflection, the circuit may be considered as open. Hence the voltmeter reading gives the EMF of the cell. Then external resistance R is included in the circuit and current I is established in the circuit. The potential difference R is equal to the potential difference across the cell as shown in the figure. First diagram பாருங்க. பேட்ரி கூட ஆருங்கிற ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு புரியறதுக்காக கொடுத்துருக்காங்க. வோல்ட்மீட்டர் மட்டும் கனெக்ட் பண்ணும்போது அந்த பேட்டரியோட டெர்மினல் 2 டெர்மினலுக்கு இடையில் இருக்கக்கூடிய இஎம்எஃப் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் இஎம்எஃப்னு சொல்கிறோம். ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இஎம்எஃப்னு சொல்கிறோம். க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் ஆர் அப்படிங்கிற எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அதோட குறுக்க வந்து நம்ம வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அது இங்கே பார்க்க போகிறோம். ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 எண்டுக்கு இடையில் பொட்டன்ஷியல், அதாவது வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணுறதுனால தெரிஞ்சுக்கிறோம். இதே வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட்டாக இருக்கும்போது இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், இதோட குறுக்க நம்ம வோல்ட்மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால இந்த 2 எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியுது. இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த ஆர், இந்த 2 எண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ஓம்ஸ் லா படி V = IR. Due to the internal resistance, the voltmeter reads the value V which is less than the EMF of the cell. எப்போவுமே இப்போ காமிக்கிற, அதாவது கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதோட இஎம்எஃபோட கம்மியாக இருக்கும். இட்ஸ் பிகாஸ் certain amount of voltage has dropped across the internal resistance. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால் கண்டிப்பாக வந்து வோல்டேஜ் ட்ராப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வோல்டேஜ் ட்ராப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IR = psi minus Vன்னு சொல்லலாம். அதாவது V = psi minus IR. ஐஆருங்கிற வோல்டேஜ் ட்ராப் இங்கே இருக்கும். நம்மளுக்கு ஐஆர் வேணும்னா ஐஆரை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம், psi மைனஸ் வின்னு வச்சுக்கிறோம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஐஆர் டிவைடட் பை ஐஆர் = psi மைனஸ் V by V. ஐ கேன்சல் ஆயிரும். R = psi மைனஸ் V by V into R. இதுதான் வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன். Since psi, V and R are known, internal resistance R can be determined. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Then we can also find the total current that flows in the circuit. Due to this internal resistance, the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. அதில் இருக்கிற அளவுக்கு இங்கே இருக்காது. ஏன் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால கண்டிப்பாக லெஸ் தென் தட். ஃபார் அ பேட்டரி ஆஃப் EMF psi with an internal resistance R, the power delivered to the circuit of resistance R is given by P = VIன்னு சொல்கிறோம்.
இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா P ஈக்குவல் டு சை இன்ட்டு ஐன்னு சொல்லலாம். அந்த ஐக்கு பொதுவாக அல்லது சைக்கு பொதுவாக வந்து நம்ம ஃபார்முலா முதல்லே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா V ஈக்குவல் டு சை மைனஸ் ஐஆர். அப்போ சை ஈக்குவல் டு V ப்ளஸ் ஐஆர்னு வரும். இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைக்கு பொதுவாக V ப்ளஸ் ஐஆர் இன்ட்டு ஐ. இந்த விக்கு பொதுவாக ஓம்ஸ் லா படி ஐஆர்னு போடுறோம், ப்ளஸ் ஐஆர் இன்ட்டு ஐ. அப்போ ஐ ஸ்கொயர்ட் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர்ட் ஆர். இந்த ஐ ஸ்கொயர்ட் ஆர் வந்து ஐ ஸ்கொயர்ட் ஆர் கூட கம்பேர் பண்ணும்போது ஐ ஸ்கொயர்ட் ஆர் வந்து லெஸ்ஸனாக இருக்கிறதுனால இதை ஒமிட் பண்ணிடலாம். ஸோ P ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர்ட் ஆர். Here I squared R is the power delivered to the internal resistance and I squared R is the power delivered to the electrical device. For a good battery, the internal resistance R is very small, then I squared R less than I squared capital R, and almost entire power is delivered to the external resistance. இது ரொம்ப important 5 mark note பண்ணி வச்சு